ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேன்வா வச்சு எப்படி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் போஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரோ யூஸராக இருந்தால் ப்ரோ டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரீ யூஸராக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. எடுத்து நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ண போது ஓனாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது ரொம்ப நம்ம ஹை லெவலில் பண்ணணுன்னா நம்ம ஓனாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவி போஸ்டர் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான போஸ்டர் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிம்பிளாக வந்து ஒரு ஜாப் ஹையரிங் போஸ்டர் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா இதில் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோன்னா, ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ. ஸோ நான் ஜஸ்ட் நம்ம லோகோவை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர் ரவுண்டிங் பண்ணிட்டு நேம் கொடுக்குறேன். இவங்க இருக்கிறதுனால நான் வேறு இமேஜ் கொடுக்குறேன். நான் நம்ம லோகோவை கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுக்கலான்னா, ஒரு மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டர். இல்லை இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி அலைன் ஆகிடும். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அலைன் பண்ணிங்கன்னா மவுஸை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு கலர் கோடு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து கலர் கோடு வந்து நான் என்னோடய லோகோ கலர் கோடுக்கு மாற்றிக்கிறேன். கொடுத்துட்டு இதை நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதையும் நான் மாற்றிட்டு ஒன்று நம்ம ஆரஞ்சு கொடுக்கலாம், அட்ராக்டிவாக இருக்கிறது. ஸோ ஆரஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போனோம்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி செலக்டில் போய் எல்லோ கூட கொடுக்கலாம். நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இதையும் நான் மாற்றிட்டு ஸோ வேறு ஹையரிங் அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் வந்து ரோல் வேறு எக்ஸாம்பிள் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆர்
வந்து ஏஐக்கு அந்த ப்ராம்ப்ட், அதாவது சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ டூலுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரோபோட்டை கமெண்ட் பண்ணால் அதுக்கு மாதிரி கமெண்ட் கரெக்டாக கொடுத்தா தான் அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ இதுதான் ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஹெச்ஆர் தான் ஹையர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாட் ஜிபிடி திருப்பி நம்ம ஒரு ஹெச்ஆர்னு தெரியப்படுத்த போகிறோம். ஹெச்ஆர்னு தெரியப்படுத்தி நான் வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஹையர் பண்ண போகிறேன். 0 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேம் ஃபீல்ட். அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதணுமோ அதை கூட நான் கேட்க போகிறேன். பாருங்கள். ஆக்ட் as an HR of an IT company and you are about to hire and React developer 0 to years of experience in the resignation. Right description for design poster in Canva. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ நம்ம ஆட் பண்ணால் இதை தனியாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக முடிப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், இந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே மேலே தூக்கிப்பாங்க. தூக்கிட்டு சைஸ் ஒர்க் பிரிண்ட் குறைச்சிட்டு இந்த அப்ளை நான் தூக்கி இங்கே போடுறேன். இதை தூக்கி நான் இங்கே வச்சிடறேன். அல்லது நான் பண்ணுறேன்னா இதை எடுத்து இதை அப்படியே குரூப்பிங் பண்ணிக்கிறேன். குரூப்பிங் பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கிட்டு அதை நான் மூவ் பண்ணிக்கிட்டு இங்கே அப்படியே நான் கொடுத்துட்டு இதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ இது இங்கே வச்சுட்டா நான் ஈஸியாக முடியும். இப்போ தான் இங்கே ஆட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம், கேன்வா போகிறோம். போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இது அப்படியே டேரெக்டாக பேஸ்ட் பண்ணோம்னா அலைன்மெண்ட் மாறிடும். அதுதான் என் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து விட்டு நான் அங்கே போனால் மாறிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அதை படித்து பார்த்து உங்களுக்கு தேவைப்படும். அப்டேட் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். உங்களுக்கு எதாவது ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராம்ப்ட் வேணுமோ அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். உங்களுக்கு அழகாக டேரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியாக வந்து உங்களுக்கு அதே மாதிரி இங்கே பேரை மாற்றிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஹையரிங் போஸ்ட் கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் வேணும்னா லொக்கேஷன் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லொக்கேஷன் கீழே போட்டுக்க. ஓகே, இங்கே போட்டு ஜஸ்ட்டு கோயம்புத்தூர்
நியர் ஒடிஷா கோயம்புத்தூர் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அதே க்ரீன் டோன் மாற்றிக்கலாம். லொக்கேஷன் ரெட்டில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஐக்கான் இப்போதைக்கு ஜஸ்ட் டெமோ தானே, ரெட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூனா இங்கே ஆட் பண்ணிக்குவோம். இல்லை ஆன்லைன் ஆட் பண்ணிக்குவோம். இங்கே ஆட் பண்ணினா உங்களுக்கு தெரியும். இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ஒரு இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ரெடி ஆகிடும். இது நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே டவுன்லோட் கொடுத்து ஜேபேக்கில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் போஸ்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.